சென்னையில் தொழில் தொடங்க அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்கள் ஒப்பந்தம். சென்னை அடுத்த சிறுசேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குகிறது நோக்கியோ நிறுவனம். சென்னையில் பேபால் நிறுவனத்தின் AI தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்து. சென்னை செம்மஞ்சேரியில் மைக்ரோசிப் நிறுவனத்தின் செமி கண்டக்டர் ஆலை. கோவை சூலூரில் அமைகிறது ஈல்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் செமி கண்டக்டர் ஆலை. இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. திறன்மிகு பணியாளர்கள் உள்கட்டமைப்புகளை சுட்டிக்காட்டி பெருமிதம். புதுக்கோட்டை அருகே கேரளாவுக்கு மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரியை மறித்து வியாபாரியை மிரட்டிய விவகாரம். பஜ்ரங்தள கோட்ட பொறுப்பாளர், VHP மாவட்ட செயலாளர் உள்பட 4 பேர் கைது. விழுப்புரம், மயிலாடுதுறை, திண்டுக்கல், சேலம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை. சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார் பகுதிகளில் பலத்த காற்று இடியுடன் கனமழை பெய்ததால் மக்கள் அச்சம். சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில் பெண் பக்தர் புகார் அளித்ததால் பரபரப்பு. கோவையில் பிரியாணி சாப்பிடும் போட்டி நடத்தி 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கிய உணவகம் மீது புகார். அனுமதியின்றி போட்டி நடத்தியதாக கடை மேலாளர் மீது வழக்கு பதிவு. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். 8000 இருக்கைகளுடன் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். சென்னை பெசநகர் வேளாங்கண்ணி ஆலயத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்டில் சதம் விளாசி ஜோ ரூட் அசத்தல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து அணிக்காக அதிக சதம் அடித்து சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.